அன்பார்ந்த பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, எனது உயிரினும் மேலான இளைஞர்களே, ரிஷி சுனக் பெயரை கேட்டாலே ஒவ்வொரு இந்தியனுக்கும் நாவிலே தேன் சுரக்கின்றது. இன்றைக்கு இங்கிலாந்து தேசத்தின் பிரதமராக தேர்வாகியுள்ளார். இங்கிலாந்து ஒரு காலத்தில் சூரியன் மறையாத பேரரசு என பெயர் பெற்ற தேசம் அது. உலகின் நூற்றுக்கணக்கான நாடுகளுக்கு ஆளுமை சக்தியாக விளங்கிய நாடு. அடிமைப்பட்ட இந்தியாவும் ஒரு 300 ஆண்டுகள் பெரும் போராட்டம் நடத்தித்தான் அந்த பிரிட்டன் வெள்ளையர்களை வெளியேற்றியது. இன்றைக்கு அந்த தேசம் 95,000 சதுர மைல் பரப்பளவில் 6,77,33,000 பேர் மக்கள் தொகை கொண்ட நாடு அது. நடைமுறை அரசியல் பாராளுமன்ற ஜனநாயகம், 650 பேர் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக மக்கள் சபையும் 800 பேர் நியமன உறுப்பினர்களாக கொண்ட மேல் சபை, அது பிரபுக்கள் சபையாகவும் இருக்கும். 1920 இருந்து களத்தில் இருப்பது இரண்டு கட்சிகள் தான். இரு கட்சி ஆட்சி முறை தான் அங்கு அமலில் இருக்கிறது. இன்றைக்கு 253 எம்பிக்களை கொண்ட பழமைவாத கட்சி, அதாவது கன்சர்வேட்டிவ் கட்சியும் 201 எம்பிக்களை கொண்ட தொழிற்கட்சி, அதாவது லேபர் கட்சியும் இன்றைக்கு அங்கே அதிகார அமைப்பில் இருக்கிறார்கள். இதற்கு மேல் ஒரு 175 இடைநிலை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சில சிறிய கட்சியினரும் உண்டு. வெஸ்ட் மினிஸ்டர் அரண்மனை தான் நாடாளுமன்ற மாளிகை. இயற்றப்படுகிற அனைத்து சட்டங்களும் 3ஆம் சார்லஸ் மன்னரனுடைய அதிகாரத்திற்கு உட்பட்ட பிரிவி கவுன்சில் என்று அழைக்கப்படுகிற அரசு ஆலோசனை குழுவின் அங்கீகாரத்திற்கு பிறகுதான் அவை அமலுக்கு வரும். 350 ஆண்டுகள் ஜனநாயக பாரம்பரியமிக்க அந்த வெள்ளையர் நாட்டிற்கு ஒரு இந்தியன் தலைமை பொறுப்பு என்பது அரசியல் வரலாற்றில் அதிர்ச்சிய நிகழ்வாகவே இந்த உலகம் ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறது. இயேசுவே சர்வ வல்லமை கொண்ட இறைவன் என நம்புகின்ற கிறிஸ்தவ மக்களின் தலைவனாக சிவபெருமானின் ஒரு தொண்டன் பொறுப்பேற்பது ரிஷி சுனக் அனைத்து மக்களின் நம்பிக்கை நாயகனாக வளர்ந்ததால் தான் அது சாத்தியப்பட்டது. இவரும் இவரது தந்தை யாஷ்வீர் சுனக், தாத்தா ராம்தாஸ் சுனக் அனைவரும் தென்மேற்கு லண்டனிலே ஷவுடாமன் நகரிலே ஒரு இந்து கோயில் கட்டியிருக்கிறார்கள். இந்த கோயிலுக்கு அடிக்கடி செல்வதும் பல்வேறு உதவிகள் வழங்குவதும் இவர்களுக்கு சந்தோஷமான நிகழ்வாகும். கடந்த 2015, 2017, 2019 ஆண்டிலே நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ரிச்மண்ட் தொகுதியிலே போட்டியிட்டு பிரம்மாண்டமான வெற்றிகளை எட்டிய ரிஷி சுனக் பதவி ஏற்குவதற்கு முன் ஒவ்வொரு முறையும் பகவத்கீதை புத்தகத்தை கையிலே வைத்து அதன் மீது சத்தியம் செய்துதான் உறுதிமொழி ஏற்கிறார். ஹிந்து மதம் காத்திரி சமூகத்தைச் சேர்ந்த ரிஷி சுனக்கும் அவரது குடும்பமும் மத நம்பிக்கை, கடவுள் பக்தி நிறைந்தவர்கள். அறநெறி வழியில் அன்பு நிறைந்த பண்புடைய வாழ்வில் பேரார்வம் உள்ளவர்களாதலால் மாமிச உணவுகளை அவர்கள் வெறுக்கிறார்கள். எப்பொழுதும் சைவ உணவுகளை மட்டுமே சாப்பிட்டு வருகின்ற பாரம்பரியமிக்க குடும்பம் அது. மது பானங்களை அவர்கள் கைகளாலும் கூட தொட்டது கிடையாது என்று சொல்லுகிறார்கள். ஒவ்வொரு திங்கட்கிழையும் விரதம் இருப்பது குடும்பத்தினுடைய பாரம்பரிய பழக்கம். இந்து மத விதிகளை கண்டிப்புடன் பின்பற்றுவது வாழ்வின் தலையாய முழு அம்சமாக கருதுகிறார்கள். பாராளுமன்றம் அமைந்த 300 ஆண்டுகளில் 42 வயதில் ஒருவர் பிரதமராவது ஒரு மகத்தான சாதனை அல்லவா? கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய தலைவர் தேர்வு, அதன் வழி பிரதமர் தேர்வு என்று அறிவிப்பு வந்தவுடன் பலரும் போட்டிக்கு தயாரானார்கள். ஆனால் எம்பிக்களினுடைய அறிவார்ந்த முடிவு, பேராதரவு ரிஷி சுனக் போட்டியின்றி தேர்வானார். அக்டோபர் 24 தீபாவளி திருநாளில் முதல் ஹிந்து பிரதமராக அறிவிக்கப்பட்டார். உலகமே ஆச்சரியத்தோடு அதனை கண்டது. 20ஆம் நூற்றாண்டின் பாதி வரை ஏகாதிபத்திய இங்கிலாந்தின் அடிமைப்பட்ட நாடாக இருந்த இந்தியாவின் பூர்வீகம் கொண்டவர். வெள்ளைக்காரர் மட்டுமே அமர்ந்து பிரதமர் சிம்மாசனம் அது. இன்று ஒரு இந்திய வம்சத்தினுடைய அறிவிற்கும் திறமைக்கும் சமர்ப்பணமாகியுள்ளது என்பது உலக நாடுகளினுடைய சிறப்பு கவனத்தையே ஈர்த்துள்ளது. இந்தியர்கள் அனைவரும் திறமையற்றவர்கள், பலகீனமானவர்கள், பயந்த குணாம்சம் உள்ளவர்கள். அவர்களது பொறுப்பிலே ஆளும் அதிகாரத்தை வழங்கினால் வஞ்சகர்கள், அயோக்கியர்கள், கொள்ளையர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அதிகாரத்தை பறித்து கொள்வார்கள். இந்திய தலைவர்கள் அனைவரும் அறிவு திறனற்றவர்கள், ஆளுமையற்ற பலகீனமானவர்கள். பேசும்பொழுது தேன் சிந்தும், செயலுக்கு தகுதியற்றவர்கள்.
பகல் கனவு காண்பவர்கள். ஆட்சி அதிகாரம் என்றாலே அவர்களுக்குள்ளேயே மோதிக்கொள்வார்கள். அரசியல் சண்டையில் இந்தியா ஒன்றுமே இல்லாமல் போகும். இப்படி ஒரு வார்த்தைகளை கேட்கும் பொழுது நமது கண்கள் சிவக்கிறதல்லவா, கோபம் கொப்பளிக்கிறதல்லவா, உள்ளத்திலே நெருப்பு பொறி பறப்பதை உணர முடிகிறதல்லவா. இப்படி ஒரு வார்த்தை கூறியது யார் தெரியுமா? 1947 இங்கிலாந்து பாராளுமன்றத்திலே அதே கன்சர்வேட்டிவ் கட்சியை சேர்ந்த அன்றைய பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில் தான் இந்தியாவை பற்றி இவ்வளவு கேவலமாக பேசினார். ஐயோ பாவம், இன்று அவர் உயிரோடு இல்லை. திறமைமிக்க இந்தியர்களை பார்க்கிற வாய்ப்பு அவருக்கு கிடைக்கவில்லை. பரிதாபத்திற்குரியவராக தற்பொழுது இல்லாமல் போய்விட்டார். இப்படிப்பட்ட கருத்துக்கள் மண்ணோடு மண்ணாகிவிட்டது. உலகம் இந்தியர்களுடைய உழைப்பையும் அறிவு திறமையும் தனதாக்கிக் கொள்வதற்கு போட்டி போட்டுக்கொண்டு அவர்கள் முன்னே வந்து கொண்டிருக்கிறார்கள். உலகின் ஏகாதிபத்திய வல்லரசு அமெரிக்கா, ஏழை நாடுகளுக்கெல்லாம் சொர்க்க பூமி. தமிழகத்தினுடைய வழித்தோன்றல் 57 வயதே ஆன கமலா டேவிஸ் ஹாரிஸ், வெள்ளையர் அல்லாத முதல் பெண் துணை ஜனாதிபதியாக உலகமே வியக்கின்ற சாதனை படுத்தி வருகிறார். அமெரிக்க தேசமே அவருடைய உழைப்பையும் அறிவையும் ஆற்றலையும் வியந்து பாராட்டுகின்றது. ஐரோப்பிய கண்டத்தின் நீண்டகால பேரரசாக இருந்தது போர்ச்சுகல் தேசம். தொடர்ந்து 3 முறை பிரதமராக தேர்வு பெற்று பணிபுரிகின்றவர் யார் தெரியுமா? இந்தியாவின் கோவா மாநில வழித்தொன்றலாக வந்தவர் ஏண்டனோ காஸ்டா. ஆப்பிரிக்காவினுடைய வெள்ளிச்சுரங்க தேசம் கயானா என்கின்ற ஒரு நாடு. 2020 முதல் ஜனாதிபதியாக பணியாற்றுகின்றவர். இந்திய தாயினுடைய புதல்வன் முகமது இர்ஃபான். சுரினாம் என்பது இன்னொரு ஆப்பிரிக்க தேசம். 2020 முதல் ஜனாதிபதியாக பணியில் இருப்பவர் 63 வயதான சந்திரிகா பெர்சாத் சாண்டோகி. மொரீஷியஸ் என்பது ஒரு நாடு. 2017 முதல் பிரதமர் அமைச்சராக இருப்பவர் பிரவிந்த் ஜுகுநாத். அதே மொரீஷிய தேசத்தினுடைய 2019 ஆண்டு முதல் ஜனாதிபதியாக இருப்பவர் யார் தெரியுமா? பிருத்திவிராஜ் சிங் ரூபன் என்பவர்தான். பிஜு தேசத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இன்றைய பிரதமர் மகேந்திர பால் சௌத்ரி. இத்தனைக்கு மேலாக சிங்கப்பூர் என்றாலே அதனுடைய வளர்ச்சி குறித்து பிரமிப்போர் உண்டு. இந்த பிரம்மாண்டமான வளர்ச்சிக்கு அடித்தளம் அமைத்தவரே அந்த தேசத்தின் முன்னாள் ஜனாதிபதி செல்லப்பன் ராமநாதன், ஒரு தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்தவர். இதுபோலவே உலகின் 15 நாடுகளினுடைய அரசினுடைய முழுமையான தலைமை பொறுப்புகளிலே இந்தியர் அமர்ந்திருக்கிறார்கள். 60க்கு மேற்பட்ட நாடுகளில் கேபினட் அந்தஸ்து மந்திரிகளாகவும் இந்திய வழித்தொண்டர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். உலகின் வேறு எந்த நாடும் இத்தகைய பெருமைக்கு இணையாக கூற முடியாது. இது எப்படி சாத்தியமாயிற்று? மாயங்களோ மந்திரங்களோ கை கொடுக்கவில்லை. ஒரே ஒரு காரணம்தான். இத்தகைய பெருமைக்கு அடிப்படையாக அமைந்திருப்பது ஒரே ஒரு காரணம்தான். அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த பாரக் ஒபாமா கேட்டு தெரிந்து கொண்ட ஒரு கருத்து இங்கே நாங்கள் குறிப்பிட வேண்டிய அவசியப்படுகிறது. ஒபாமா ஜனாதிபதியாக இருந்த பொழுது ஆசிரியர்கள் கூட்டம் ஒன்றிலே உரையாற்றிய பொழுது ஒரு கேள்வி எழுப்புகிறார். அமெரிக்காவில் பிழைப்பு தேடி வந்த இந்தியர்களுடைய உழைப்போடு போட்டி போட முடியவில்லை. அவர்களது அறிவின் திறமைக்கு முன்னால் ஈடு கொடுக்க முடியவில்லை. என்ன காரணமோ தெரியவில்லை. அமெரிக்க இளைஞர்கள் அவர்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது 2ஆம் தரமாகவே இருக்கிறார்கள். இந்த போட்டி உலகில் அமெரிக்க இளைஞனுடைய பங்கு மேலும் பல மடங்கு உயர வேண்டியது அவசியம். அதனை அமெரிக்க இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். ஒபாமாவினுடைய அனுமதி பெற்று காரணத்தை விளக்குவதற்கு இந்திய வம்சாவளி ஆசிரியை ஒருவர் அங்கே மேடையிலே பேச வருகிறார். ஒவ்வொரு இந்தியனும் அறிவியல் வளர்ச்சியோடு ஆன்மீகத்தையும் கற்கிறான். உழைப்பை நேசிப்பது, அறிவையும் உடல் திறமையும் முழுமையாக அர்ப்பணிப்பது, சமுதாயத்திற்கு தான் செய்ய வேண்டியது அனைத்தையும் முழுமையாக பழுதில்லாமல் செய்வது, விசுவாசமாக நடப்பதுதான் வாழ்வின் கடமையாக ஒவ்வொரு இந்தியனும் கருதுகிறான். சம்பளம் மட்டுமே குறிக்கோளாக கருதுவதில்லை. தான் பணிபுரியும் நிறுவனமும் உயர வேண்டும் என்பதில் அக்கறையும் ஆர்வம் உள்ளவனாக அவன் செயல்பட அவனுக்கு தூண்டுகோலாக இருப்பது அவன் ஏற்கனவே கடந்த காலத்தில் கற்ற கல்வி முறை, அந்த கல்வி முறையோடு இணைந்தே கற்ற ஆன்மீக சிந்தனை, இறைபக்தி. பாடசாலைக்கு வெளியே அவன் கற்றுணர்ந்த தேசபக்தி தான் அனைத்திற்கும் பிரதான காரணம் என்று அந்த பெண் முழுமையாக விளக்கின்ற பொழுது ஒபாமாவே ஆச்சரியப்பட்டு நின்றார்.
ஒபாமா கேள்விக்கு தக்க நேரத்தில் தக்க பதில் வழங்கிய அந்த ஆசிரியருக்கு நாம் ஒரு பாராட்டு தெரிவிக்கலாம். அவரது கருத்திற்கு நாம் தகுதியுடையவரா என நம்மையும் நாம் பரிசீலிக்க வேண்டும். பிறரை பாராட்டுகிறோம், பிறர் நம்மை பாராட்ட வேண்டும். என்ன செய்தால் பாராட்டுவார்கள் என்பதை உணர்ந்து அதற்கேற்றாற் போல நம்முடைய வாழ்க்கையின் அறநெறி சிந்தனைகளை வளர்த்து கொள்ள வேண்டும். கடின உழைப்பிற்கு மிஞ்சியது வேறு எதுவுமே இல்லை என்பதை உணர்ந்து நாம் எங்கு உழைக்கிறோமோ அந்த நிறுவனமும் சேர்ந்தே உயர வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் நாம் முழுமையான அறிவையும் திறமையும் பண்படுத்தி உழைத்து காட்டுவோம். சமுதாயத்தில் வெற்றி பெற்று தீருவோம். நன்றி, வணக்கம்.